வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம 2026 கேலண்டர் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் இந்த கேலண்டர் டிசைன் பண்ணுறதுக்காக நெஸ்டட் டேபிளை பயன்படுத்தியிருக்கேன். அதாவது ஒரு டேபிளை இன்னொரு டேபிளுக்குள்ளே அந்த மாதிரி நெஸ்ட் பண்ணி இதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டேபிளில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த இந்த டேட்டு பர்டிகுலர்லி இந்த டேட் எந்த டே இப்போ சண்டே 4ஆம் தேதி, மண்டே 5ஆம் தேதி இப்படி இருக்குது இல்லைங்களா? இதை நான் எப்படி செஞ்சேன், இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட்டை பயன்படுத்தியிருக்கேன். அது என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, ஒரு blank ஃபைல், அதாவது blank பேஜ் எடுத்துக்கலாம். இங்கே நீங்கள் இந்த லேஅவுட்டுக்கு போயிருங்க. சைஸ் A4 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நானும் A4 தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு சைஸில் கூட பண்ணிக்கலாம். ஆனால் டேபிள் இதே மாதிரி வரணும் அப்படின்னா நீங்கள் நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இப்போ இந்த ஓரியன்டேஷனை லேண்ட்ஸ்கேப் செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்தது இந்த மார்ஜின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மார்ஜின்ஸை 0.5 இன்ச்சஸ், அதாவது 0.5 இன்ச்சஸ்க்கு வச்சுக்கோங்க. ஸோ இதை செட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு டேபிளை இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ இன்சர்ட் டேப் போங்க, டேபிள் போயிருங்க, இன்சர்ட் டேபிள். அதுக்கடுத்தது நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதில் 4, அதாவது 4 காலம். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ரோஸ்லேயும் 4ன்னு டைப் பண்ணிவிடுங்க. ஸோ 4x4 டேபிள். அதுக்கப்புறம் ஓகே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நமக்கு 4x4 டேபிள் வந்துடுச்சு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இந்த ஃபஸ்ட்டு ரோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபஸ்ட்டு ரோ நம்ம மர்ஜ் பண்ணிடலாம். ஸோ எல்லா செல்லையும் இப்படி செலக்ட் பண்ணிடுங்க. டேபிள் லேஅவுட் போயிட்டு மர்ஜ் செல் கிளிக் பண்ணிடுங்க. இது எல்லாமே ஒரு செல்லாக கம்பைன் ஆயிரும். ஸோ இதுக்கு அடுத்தது இந்த செல் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிடலாம். செல் ஹைட்டை நான் 0.7 இன்ச்சஸ்க்கு செட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது அடுத்து 3 ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இதனுடைய ஹைட்டை 2 இன்ச்சஸ்க்கு செட் பண்ணிடுங்க. 2 இன்ச்சஸ்க்கு செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை விட நீங்கள் அதிகமாக பண்ணிங்கன்னா அது நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிற மாதிரி ஆகிடும். ஸோ 2 இன்ச்சஸ் செட் பண்ணிட்டோம் இல்லைங்களா? இப்போ என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இந்த மொத்த டேபிளையும் செலக்ட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் டேபிளை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு ப்ளஸ் மாதிரி வருது பாருங்கள். இந்த டேபிள்குள்ளார நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் வரும். அந்த ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் டேபிள் செலக்ட் ஆகும். ஒருவேளை இந்த ப்ளஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, டேபிள்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு இந்த லேஅவுட் டேப்பில் செலக்ட் போய் செலக்ட் டேபிள் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆகும், கம்ப்ளீட் டேபிள் செலக்ட் ஆகும். இப்போ கம்ப்ளீட் டேபிள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே இருக்குது பாருங்கள் அலைன் சென்டர். இந்த டேபிள் லேஅவுட்டில் அலைன் சென்டர்னு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ எல்லாமே சென்டர் அலைன்மெண்ட் ஆகும். இதை செஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட்டு ரோவில் கேலண்டர் அப்படின்னு டைப் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அடுத்தது இதனுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை நான் போல்ட் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நமக்கு இந்த மாதிரி டேட்டெல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ நம்ம இந்த கேலண்டரை எடுத்து நம்ம இதை பார்த்து டைப் பண்ணிக்கலாம். பட் அதெல்லாம் ரொம்ப டைம் ஆகும். ஸோ இதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ChatGPT அல்லது நீங்கள் ஜெமினை யூஸ் பண்ணலாம். இதில் நான் இந்த ப்ராம்ப்டை ஒன்று டைப் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராம்ப்டை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை நீங்கள் டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேபிள் அதுவே க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ எல்லா மந்த்ஸுக்கும் டேபிள் அது க்ரியேட் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேபிளை ஒவ்வொன்றையும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த டேபிளை காப்பி பண்ணிவிட்டு வேர்டுக்கு வந்துடுங்க. அது வந்ததுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் நீங்கள் கர்சரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. இது மாதிரி எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதாங்க, நம்ம எல்லாத்தையும் வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு டேபிளே வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஆனால் இந்த டேபிள் வந்து பார்டர்ஸ் தெரியலை. ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த இந்த டேபிள்குள்ளே, அதாவது டேபிள்குள்ளே இன்னொரு டேபிள் இருக்குது. ஸோ இந்த டேபிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இன்னொரு ப்ளஸ் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டேபிள் மட்டுமே செலக்ட் ஆகும். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த டேபிள் டிசைன் போயிருங்க. இந்த ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா இது எக்ஸ்பேண்ட் ஆகும். இங்கே வந்து இதை நார்மல், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டைல் இருக்குது பாருங்கள், இந்த பிளெயின் டேபிள்னு இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிடணும். இப்படி ஒவ்வொன்றையும் வந்து நீங்கள் பிளெயின் டேபிளாக மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் இன்னொரு வேலையை கூட செய்யணும். என்னென்னா, ஹோம் டேப் போயிட்டு சென்டர் அலைன்மெண்ட் கிளிக் பண்ணிடுங்க. ஏற்கனவே நம்ம வந்து டேபிள் கண்டென்ட்டை சென்டர் பண்ணோம். பட் அது வந்து இந்த டேபிளை வந்து சென்டர் பண்ணாது. டேபிள் சென்டர் ஆகணும்னா நீங்கள் நிச்சயமாக இந்த சென்டர் அலைன்மெண்ட் யூஸ் பண்ணணும். நம்ம இதை செலக்ட் பண்ணுறோம், இந்த டேபிள் டிசைன் போகிறோம், இதை கிளிக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பிளெயின் டேபிள்ஸ் ஃபஸ்ட்டு டேபிள் கிரிட்னு இருக்கு இல்லையா, அதை வந்து செலக்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹோம் போயிருங்க, சென்டர் கிளிக் பண்ணுங்கள். இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பண்ணணும். ஏற்கனவே நான் வந்து சொன்ன மாதிரி ஒரு வேளை உங்களுக்கு டேபிள் செலக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னு வைங்க. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, சாரி ஒரு நிமிஷம் இருங்க, இது ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தது. சரி, நம்ம இதை கிளிக் பண்ணிடலாம். டேபிள் செலக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் இதுக்குள்ளே இப்படி கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டேபிள் லேஅவுட் வந்து செலக்ட்டுக்கு வந்து செலக்ட் டேபிள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் டேபிள் டிசைன், அதுக்கப்புறம் பிளெயின் டேபிள், அதுக்கப்புறம் ஹோம் டேபு, சென்டர் அலைன்மெண்ட், இப்படி நீங்கள் பண்ணிகிட்டே வரணும். ஸோ சென்டர் அலைன்மெண்ட்டு, பிளெயின் டேபிள். முதல்ல நீங்கள் இந்த பிளெயின் டேபிளை மாற்றிட்டு அதுக்கப்புறம் சென்டர் அலைன்மெண்ட் பண்ணுங்கள். முடிச்சிட்டோம். இந்த லாஸ்ட்டு டிசம்பர் மந்த்தை முடிச்சிட்டோம்னா சென்டர் அலைன்மெண்ட்டு. இப்போ இது முடிஞ்சது. ஸோ இப்போ அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஹைட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் நம்ம என்ன செய்யணும்னா, மறுபடியும் டேபிளை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டேபிள் லேஅவுட்டுக்கு போயிருங்க. இங்கே வந்து இந்த ஹைட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நான் 0.25 வச்சுருக்கேன். சரிங்களா, 0.25. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு வேலையும் கூட நீங்கள் செய்யணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வெளியில் இருக்குது பார்த்தீங்களா இந்த பெரிய டேபிள், இதுக்குள்ளே வந்துடுங்க. இந்த கேலண்டர்னு நம்ம டைப் பார்த்தீங்களா, இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பெரிய டேபிள் செலக்ட் ஆகும், அது மெயின் டேபிள். இதை வந்து இந்த ப்ளஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேபிள் லேஅவுட்டுக்கு போய் ஆட்டோ ஃபிட் போயிருங்க. இங்கே வந்து ஃபிக்ஸ்டு காலம் விட்த்துன்னு இருக்குது பாருங்கள், இது செலக்ட் பண்ணிடுங்க. சரி, செலக்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, காலம் விட்த்து வந்து ஃபிக்ஸ் ஆகும். இந்த மெயின் டேபிளுக்கு சொல்கிறேன். இதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு நெஸ்டட் டேபிள் இருக்கு இல்லையா, உள்ளுக்குள்ளே இன்னொரு டேபிள் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஆட்டோ ஃபிட் போயிட்டு ஆட்டோ ஃபிட்டு விண்டோ இதை செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த இதுக்கு தகுந்த மாதிரி, இந்த காலம் விட்த்துக்கு தகுந்த மாதிரி ஃபிட் ஆகும். இது இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து 0.25 செலக்ட் பண்ணிடுறோம், அதாவது ஹைட்டு செட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஆட்டோ ஃபிட் வந்து ஆட்டோ ஃபிட் விண்டோ, அதாவது மெயின் டேபிளுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு காலம் விட்த்து பண்ணியிருக்கோம். உள்ளே இருக்கக்கூடிய டேபிளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா ஆட்டோ ஃபிட் விண்டோ அதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை செலக்ட் பண்ணிடுவோம், ஆட்டோ ஃபிட் விண்டோ, ஹைட் வந்து 0.25, ஹைட்டு 0.25, ஆட்டோ ஃபிட் டு விண்டோ.
எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட்டோ ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு ஸ்டெப் கூட இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த சாட் ஜிபிடியில் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட் ரோ வந்து மர்ச் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி. அது மர்ச் பண்ணலை. சரி பரவாயில்ல, இது வந்து நம்மளே பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ரோ வந்து இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. சில டைம் இந்த மாதிரி செலக்ட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, இப்படி செலக்ட் ஆகலை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரோவில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேபிள் லேஅவுட்டில் இந்த இது இருக்குது பாருங்கள், செலக்ட்டுக்கு வந்து செலக்ட் ரோ இதை பண்ணிடுங்க. ஸோ அப்போ வந்து இங்கே உங்களுக்கு செலெக்ஷன் தெரியலனாலும் அந்த ரோ செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து இதை மெர்ஜ் பண்ணிவிடுங்க. இப்படி ஒவ்வொரு இதுவும் வந்து நம்ம செலக்ட் ரோ பண்ணிவிட்டு மெர்ஜ் பண்ணிடலாம். ஸோ கர்சரை வந்து நீங்கள் கண்டிப்பாக கரெக்டான இடத்துல கிளிக் பண்ணணும். தவறி வேறு இடத்துல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது டேபிள் வந்து ஒரு மாதிரி மெஸ்அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா உடனே வந்து அன்டூ பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் ரோ, மெர்ஜ் செல்ஸ், கர்சர் கிளிக், செலக்ட் ரோ, அதுக்கப்புறம் மெர்ஜ் செல். இதை அப்படியே பண்ணிட்டே வாங்க. இப்படி செஞ்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இங்கே மெயின் டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்டரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். இப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்கள் அப்படியே பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் இந்த பார்டர் வேண்டான்னு நினச்சிங்கன்னா இந்த மெயின் டேபிள்குள்ளே கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மெயின் டேபிளை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த டேபிள் டிசைன் வந்துடுங்க. இங்கே வந்துட்டு இந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பார்டர்ஸ்க்கு வந்து நோ பார்டர் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அது மட்டுமே வந்து பார்டர் ரிமூவ் ஆகும். உள்ளே இருக்கக்கூடிய டேபிள்ஸ்க்கெல்லாம் வந்து பார்டர் அப்படி இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் வந்து இதை வந்து கலர் பண்ணலாம். கலர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு தனி கலர், டேபிளுக்கு தனி கலர், அது உங்கள் விருப்பம் போல் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு ரெட் கொடுத்துருந்தேன். வேறு ஒரு கலர் கொடுத்துருவோம், க்ரீன் கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேபிளையும் நான் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு டேபிள் டிசைன் இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஷேடிங் இருக்குது. இந்த ஷேடிங்கில் வந்து நான் ஒவ்வொரு கலர் செட் பண்ணியிருந்தேன். இப்படி ஒவ்வொரு கலர் செட் பண்ணிடலாம். எல்லாத்துக்குமே வந்து நம்ம கலர் செலக்ட் பண்ணிட்டோம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஏதாவது இமேஜ் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பட் இதுவே வந்து போதும்னு எனக்கு தோணுது. என்ன நண்பர்களே, இந்த டுட்டோரியல் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அதை வந்து நிச்சயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.